மே முதல் நாளாகிய இன்று தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் விழாவை கொண்டாடுகின்றோம். 1955 ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் இவ்விழாவை திரு அவைக்கு கொடுத்தார். கம்யூனிஸ்டுகள் மே முதல் நாளை தொழிலாளர் தினமாக சிறப்பித்தார்கள். இந்நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக திருத்தந்தை தொழிலாளர்களின் பாதுகாவலராக புனித யோசேப்பை அறிவித்தார். தொடக்க நூலை பார்க்கின்ற போது கடவுள் படைக்கும் பணியில் 6 நாட்கள் ஈடுபடுகின்றார். 7ஆம் நாள் அவர் ஓய்வெடுக்கின்றார். இவ்வாறு கடவுளே வேலை செய்பவராக தொடக்க நூலில் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். மனிதர்களாகிய நாம் கடவுளின் படைப்பு பணியில் பங்கெடுப்பவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் படைத்த இவ்வழகிய உலகத்தை நாம் ஆக்கப்பூர்வமான பணிகளால் மெருகூட்டி வளப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தம் மகனை மனிதராக இவ்வுலகில் அனுப்ப முடிவெடுத்த போது அவரை தச்சராகிய யோசேப்பின் மகனாக அனுப்பி வைக்கின்றார். இயேசுவும் என் தந்தை செயலாற்றுகின்றார், நானும் செயலாற்றுகின்றேன் என்று சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்கின்றார். புனித பவுல் உழைக்க மனமில்லாதவர் உண்ணலாகாது என்னும் கண்டிப்பான கட்டளையை தெசலோனிக்க நகரில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கின்றார். அவரும் நற்செய்தி அறிவிக்கின்ற பணிக்கு இடையில் கூடை செய்யும் தொழிலையும் கற்றுக்கொண்டு அதையும் செய்கின்றார். புனித யோசேப்பு தாவீதின் மரபில் வந்தவராக இருப்பினும் தச்சு தொழிலை மேற்கொள்கின்றார். அத்தொழிலை இயேசுவுக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். புனித யோசேப்பு நேர்மையான உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவராக வாழ்கின்றார். திருக்குடும்பத்தை பேணி பாதுகாக்கின்றார். உழைப்பு புனிதமானது. நாம் உழைக்கின்ற போது கடவுளின் உண்மையான மக்களாக மாறுகின்றோம். உழைக்கும் மக்களோடு நம்மை ஒன்றுபடுத்துகின்றோம். உழைப்பை மதிக்கின்றோம். எல்லா வகை பணிகளும் மேன்மையானவைகளே என்னும் எண்ணத்தோடு அனைத்து பணியாளர்களையும் போற்றி பெருமைப்படுத்துகின்றோம் என்னும் எண்ணத்தோடு வாழ இவ்விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. புனித ஜான் போஸ்கோ நோயுற்றிருந்த போது மருத்துவர் கூறினார், தொன்போஸ்கோ கடின உழைப்பினால் உடல் சோர்ந்து தளர்ந்து இறப்பை நெருங்கியிருக்கின்றார், வயது மூப்பினால் அல்ல. தொன்போஸ்கோ கடினமான உழைப்பாளராக வாழ்ந்தார். 4 மணி நேரம் மட்டுமே உறங்கினார். ஆன்மாக்களை தேடினார். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்தார். துறவற வாழ்க்கைக்கு அடிப்படை கொள்கைகளை வகுத்த புனித பெனடிக்ட் வேலையும் ஜெபமும் துறவற வாழ்வின் அடித்தளமாக அமைய வேண்டும் என்று கூறினார். நம்முடைய இன்றைய வாழ்வு உழைப்பின் மேன்மையை போற்றுவதாக அமையட்டும். உழைப்பதில் மகிழ்வு காண்போம். உழைப்பவர்களை மதிப்போம். உழைப்பின் மாண்பை உலகறிய செய்வோம். புனித யோசேப்பு நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி வாழ்வோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உழைப்பின் மேன்மையை உணர்ந்து உழைக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு முதருளை தாரும். சோம்பி திரியாமல் கடின உழைப்பை மேற்கொண்டு நீர் படைத்த உலகை இன்னும் வளப்படுத்த எங்களுக்கு நல்ல உள்ளத்தை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். யோசேப்பின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அவரை போல கடின உழைப்பாளர்களாக, நேர்மையான உழைப்பாளர்களாக எங்கள் பணியை சிறப்பாக செவ்வனே செய்ய எங்களுக்கு அருளை தாரும். ஆமென்.